குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் மத்திய மாநில அரசுகளுக்கு பல படிப்பினைகளை கற்றுத் தந்திருக்கிறது என சென்னையைச் சேர்ந்த பேரிடர் மீட்பு பணி ஆலோசகர் பிரபுகாந்தி தெரிவித்தார். இதுவரைக்கும் இந்தியாவே பார்த்திராத மிகப்பெரிய நிலச்சரிவு, 150க்கும் மேற்பட்டோர் உயிர் பலி வாங்கியிருக்குது. உண்மையில் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வயநாடு நேற்று ஃபுல்லாக நான் கேஸ் ஸ்டடி அனலைசிஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 2 வாரமாக வயநாட்டில் மழை பெஞ்சிருக்கு. இப்போ இந்த லேண்ட்ஸ்லைடு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஏற்பட்டிருக்கு. ஒரு மழை தொடர்ச்சியாக 2 வாரமாக, அதாவது வயநாடு மாதிரி சிஸ்மிக் ஜோன், அதாவது இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடு ப்ரோன் ஜோன் அப்படின்னு இருக்கிற ஏரியாவில் 2 வாரமாக மழை பெய்யுச்ச. இப்போ இந்த டிசாஸ்டர் லாஸை 2 விதமாக பிரிப்பாங்க. ஹியூமன் லாஸ், மெட்டீரியல் லாஸ். அப்படின்ற போது 150 உயிர் மக்களோட உயிரை காக்க வேண்டியது மத்திய அரசும் மாநில அரசுடைய தலையாய கடமையாக இருக்கு. அப்போ 2 வாரமாக மழை பெஞ்சிருக்கும் போது அங்கே இருக்கிற மக்களை ஏன் ஒரு சேஃபரான ஷெல்டர்ல பீப்புளை எவாக்குவேட் பண்ணி வைக்கல? இது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. உண்மையிலே இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல என்ன கேட்டால் மோடி கவர்மெண்ட் இம்மிடியேட்டாக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரையும் ஒன்றிணைச்சு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி செய்யணுன்றது அவங்களுக்கும் ஒரு பெரிய புரிதல் இருக்கும். ஏன்னா 2 வாரமாக தொடர்ச்சியாக மழை பெய்யுது. வயநாடு மாதிரி லேண்ட்ஸ்லைடு வரும்ன்ற அசஸ்மெண்ட்டு யூஸ்வலாகவே தெரியும். இது ஒரு அசஸ்மெண்ட் ஃபார்முலா ஆல்ரெடி 2019 நடந்திருக்கு. இப்போ 2024, ஸோ ஒரு 5 இயர்ஸ் ஆயிருக்கு. அப்போது இப்போவும் அந்த இடத்துல ஒரு பேரிடர் மீட்பு போனோம், அரக்கோணத்துல இருந்தும் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் தான் வருது. அப்போ வயநாட்டிலே ஏன் டிசாஸ்டருக்கு உண்டான டீமை கேம்பை ஆர்கனைஸ் பண்ணலை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும்? இது முதல் கொஸ்டின். அடுத்தது உண்மையிலே இன்னைக்கு பாராட்டணும் விஷயம். இன்னைக்கு தினமலர்ல ரிப்போர்ட்டு இன்னைக்கு பார்த்தேன். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இன்புட் வந்திருக்கு. ஒரு விபத்து ஏற்பட்டா ஒரு ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு இப்படி தான் ஒரு டீட்டெயிலாக இருக்கணும். ஏதோ ஒரு மண் சரிவு ஏற்பட்டது, 2 வாரமாக மழை பெஞ்சிருக்கு, அந்த மழை தண்ணி அந்த பாறைகளை உள்புகுந்து அதை எரோஷன் ஆக்க வச்சிருக்கு. அதனால தான் லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி தொடர்ச்சியாக 30-40 mm தொழிஞ்ச மழை பெய்யுறச்ச இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்படும்ன்றது எல்லாருக்குமே தெரிந்து